ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கவர்மெண்ட்டை பற்றி நான் குத்தம் சொல்லவே இல்லை. ஏன்னா எங்களோட சேனலில் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது. அப்போது ஒரு ரேஷன் கடையில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரேஷன் கடையில் போய் சாதனம் வாங்க போனால் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காதுன்னு சொல்லி 2 மாதமாக ரொம்ப கேவலமாக அங்கே உள்ள ரேஷன் கடையில் உள்ள ஆள்கள் மெயினாக இருக்கிறவங்க ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போது நான் இன்றைக்கி எங்கள் அம்மா கூட போயிருந்தேன். நாங்கள் ஒன்றுமே சொல்லலை. என்னை பார்க்கல. ஃபஸ்ட்டு நான் போனதை பார்க்காம அங்கே உங்களை 20ஆம் தேதிக்கு அப்புறம் இல்லை நான் வர சொன்னேன்னு சொல்லிவிட்டு நான் நிற்கும் போதே எங்கள் அம்மாட்ட வெள்ளன்னு நின்னாங்க. அப்போ நான் போய் பேசினேன். நான் போயிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த மாதம் தாரோம், அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதை விட நான் அதை பற்றியும் பேச விரும்பலை. ஆனால் இந்த அளவுக்கு எந்த கவர்மெண்ட் இடத்துக்கு போனாலும் இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. மதிக்கிறதே இல்லை. குறைகள் உள்ளவங்க கண்டிப்பாக எந்த இடத்துக்கும் போகிறதுக்கு முடியாதா? காது கேட்காம வாய் பேசாமல் இருக்கக்கூடியவங்க எந்த இடத்துக்கும் போகாமல் இருக்க முடியுமா? நம்ம ஒரு தேவைகளுக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சமயத்தில் இப்படி கேவலமாக திட்டும்போது தாங்க முடிய மாட்டேங்குது. திருப்பி நான் சொன்னேன். என்கிட்ட சொல்கிறாங்க, காது மிஷினை வச்சு அம்மாவை வர சொல்லு, இல்லைனா அம்மா வர சொல்லாத. உங்ககிட்ட எனக்கு சொல்லி புரிய வைக்கலாம், அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ரேஷன் கடையில் அப்படி என்னத்தை சொல்ல வேண்டியது இருக்குது? சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஒரு கை நாட்டு மாதிரி அந்த மிஷினில் வைக்கணும், அடுத்து பொருள் தரணும். இதில் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே ஒரு விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு முடியலை அப்படின்னா இன்னொருத்தங்க கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்ல வைக்கணும். அது ஒரு பெரிய விஷயம்னா அவங்கள மிஷின் வச்சவங்க தான் ரேஷன் கடைக்கு போய் வாங்கணும்னா குறைகள் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் நிவர்த்தி செய்கிற விஷயங்களெல்லாம் வச்சுட்டு போனால் தான் ரேஷன் தருவேன்னு சொன்னால் என்ன நியாயம்? இந்த நியாயத்தை அங்கே நிறைய ஆம்பளைங்க நிற்கிறாங்க. ஒருத்தங்க கூட அதுக்கு பதில் சப்போர்ட்டுக்கு வரவே இல்லை. இந்த உலகமே இந்த அளவுக்கு கேடுகட்டு போகிறதுக்கு காரணமே மற்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது. எனக்கு என்ன, என் விஷயந்தான் எனக்கு பெருசு, அடுத்தவங்க எப்படி போனால் என்னன்னு நினைக்கிறனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. இதில் நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா மன்னிச்சிருங்க. ஆனால் என்னோட குமரல் மட்டும் இல்லை, நிறைய பேரோட குமரலும் இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிறது. அதனால தான் ஒற்றுமையே இல்லை.